எதிர்நீச்சல் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்னங்க நடக்குது இந்த குணசேகரன் வீட்ல? ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்கிற மாதிரி அநியாயம் நடக்குது, இன்னொரு பக்கம் மனசு கணக்கிற மாதிரி துரோகம் நடக்குது. இன்னைக்கு எபிசோட்ல நடந்ததை கேட்டீங்கன்னா நீங்களே அதிர்ச்சியாகிடுவீங்க. அதுவும் அந்த ஜனனிக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயம் இருக்கே, மொத்த ஆட்டத்தையும் மாத்த போகுது. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஒருத்தர் கூட பிறந்தவங்களையே நம்பாம இப்படி பணத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் எந்த எல்லைக்கும் போறது சரியா? நீங்க குணசேகரன் பண்ற இந்த காரியத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாம பேசலாம். நேத்து எபிசோட்ல தர்ஷன பாத்தீங்களா? பாவம் அந்த பையன் சென்னைக்கு இன்டர்வியூ போயிட்டு ரொம்ப சோகமா வர்றான். வீட்டுக்கு வந்து அவன் பேசினத கேட்டப்போ எனக்கே கண்ணு கலங்கிருச்சுங்க. நேத்து ராத்திரி வீட்டுக்கு வந்தேன், கதவு பூட்டி இருந்தது, அதனால பார்க்குல போய் திண்ணையில படுத்துக்கிட்டேன்னு அவன் சொல்லும்போது அந்த வீட்டோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு புரியுது. விசாலாட்சி அம்மாவுக்கு வந்த கோவத்த பாத்தீங்களா? உன் சித்திங்க எல்லாம் அவங்க அவங்க வேலையா ஓடிட்டு இருக்காங்க, நீ ஏன்டா வெளிய போய் படுத்தன்னு கேக்குறாங்க. ஆனா தர்ஷன் சொன்ன பதில் தான் சவுக்கடி கொடுத்த மாதிரி இருந்தது. என்னை கவனிச்சுக்க இந்த வீட்ல யாருமே இல்ல, நான் மறுபடியும் தனியா இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வருதுன்னு சொன்னப்போ ஒரு நிமிஷம் வீடே அமைதியாயிடுச்சு. ரேணுகா அக்கா ரொம்ப பாசமா போயிட்டு வந்த விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் ரொம்ப ஆத்திரப்பட்டு பேசுறான். வீட்ல இருக்கிறவங்களே என்ன மதிக்கல, வெளிய இருக்கிறவங்க எப்படி மதிக்க போறாங்க? பெரிய இடத்துல ரெக்கமெண்டேஷன் இருந்தாதான் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டான். இத மேல இருந்து பார்த்துட்டு இருந்த அறிவுக்கரசி முல்லை கிட்ட என்னடா இந்த வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறுதுன்னு ரொம்ப நக்கலா பேசுறாங்க. பாவம் அந்த பையன், அவனுக்கு இருக்கிற மன உளைச்சல் இவங்களுக்கு எப்படி புரியும்? ஆனா இதையெல்லாம் விட பெரிய அதிரடி ஜனனி விஷயத்துல தான் நடந்திருக்கு. ஜனனி கலெக்டரை பார்க்கறதுக்காக போயிட்டே இருக்கப்போ அந்த கடை திறப்பு விழாவுல ஒருத்தரை பார்க்கிறா. அவன் வேற யாரும் இல்லைங்க, ஜனனிய கொல்ல வந்த அதே ஆளு. அவனை பார்த்ததும் ஜனனி பயப்படாம ஏன் நேத்து சாப்பிடாம போனீங்கன்னு ரொம்ப அன்பா கேக்குறா. அவளோட அந்த அன்பு தான் அந்த ரவுடியோட மனசையே மாத்திருச்சு. நான் உங்களை கொல்லத்தான் வந்தேன், ஆனா நீங்க என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசின உடனே எனக்கு மனசு மாறிடுச்சு. உங்கள கொலை செஞ்சா ஒருத்தர் பணம் தரேன்னு சொன்னாருன்னு எல்லா உண்மையையும் அப்படியே கொட்டிட்டான். ஜனனி விடல. யார் அதுன்னு கேட்டு குணசேகரனோட போட்டோவை காட்டுறா. அந்த ரவுடி கொஞ்சமும் யோசிக்காம இவருதான் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டான். நினைச்சு பாருங்க, ஜனனிக்கு இப்போ அந்த உண்மை தெரிஞ்சிடுச்சு. தன்னோட மாமனாரே தன்னை கொல்ல ஆள் அனுப்புவாருன்னு அவ கனவுல கூட நினைச்சு பாத்திருக்க மாட்டா. இப்போ குணசேகரனோட முகத்திரை கிழிய போகுது. இனிமே ஜனனி சும்மா இருப்பாளா? இந்த உண்மை தெரிஞ்சதும் இனிமே அந்த வீட்டுக்குள்ள என்ன மாதிரியான பூகம்பம் வெடிக்க போகுதுன்றதான் தெரியல. ஜனனி இப்போ ஒரு சிங்கப்பெண் மாதிரி எழப்போறா. நிஜமாவே யோசிச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி பறிக்கலாமா? ஜனனி இவ்வளவு அன்பா இருக்கிறது தான் அவளுக்கு இப்போ பாதுகாப்பா அமைஞ்சிருக்கு. இனி குணசேகரனோட ஆட்டம் அடங்குமா, இல்ல ஜனனிக்கு இன்னும் சோதனைகள் வருமா? உங்களுக்கு என்ன தோணுது ஃப்ரெண்ட்ஸ்? ஜனனி இப்போ இந்த உண்மைய வச்சு குணசேகரனை என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? போலீஸ்ல புகார் கொடுப்பாளா, இல்ல வீட்லயே வச்சு செய்வாளா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டிடுங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ஆவலா காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.